ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து ஒரு வெப் டேபிளை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது வெப் டேபிளில். ஒன்று வந்து ஸ்டாட்டிக் வெப் டேபிள், இன்னொன்று வந்து டைனமிக் வெப் டேபிள். ஸோ ஸ்டாட்டிக் வெப் டேபிள் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்காக இருக்கட்டும். இப்போ இதெல்லாமே வந்து ஹெட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, டேபிளோட ஹெட்டிங்கு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேபிள் டேட்டாஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அப்படியே இருக்கும். லைக் நம்மளுக்கு சேஞ்சஸே இருக்காது. இது டைனமிக் வெப் டேபிள் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே நேம், சிபியூ, நெட்வொர்க், மெமரி, டிஸ்க்லாம் இருக்கு இல்லையா? இப்போ நான் ஒரு வாட்டி இந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க, பண்ணி பாருங்க, உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நேம் இருக்கு. ஓகே, நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் நேம் இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது சிபியூ இருக்கு. பட் ஆனால் இங்கே மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு குரோம் இருக்கு. பட் நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து நம்மளுக்கு குரோமுக்கு பதிலாக வந்து என்ன இருக்கு? இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னா வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா பார்க்கலாம் நீங்கள். இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஒரு டைனமிக் வெப் டேபிள். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் எப்படி இருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும் டாமில் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸோ இதை வந்து உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஒரு டேபிள் ஒன்று ட்ரா பண்ணுறேங்க. ஸோ இது மொத்தமே வந்து என்னது, ஒரு டேபிள் இல்லையா? ஸோ உங்களோட டாமில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் அப்படின்றது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டேக்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து எண்ட் ஆகும் நம்மளுக்கு. ஓகே, இந்த மாதிரி தான். ஐ மீன் நான் கேபிட்டலில் எழுதிட்டேன் ஃபுல்லாக. ஸோ ஸ்மால் லெட்டரில் இருக்கும். ஒரு டேபிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதோட நோடு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டேபிள் அப்படின்ற ஒரு டேக் நேமில் ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி வந்து ஒரு இன்னொரு டேக் நேமில் வந்து நம்மளுக்கு எண்ட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை நம்ம பார்த்துருவோமா இருக்கான்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாட்டிக் வெப் டேபிள் காட்டுறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் வெப் டேபிள். ஓகே, இங்கே பாருங்க, டேபிள்னு ஒரு டேக்ல ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ அந்த நோடில் நான் மவுஸ் வச்சுருக்கேன். எனக்கு அந்த என்டையர் டேபிள் ஹைலைட் ஆகுதா எனக்கு? எஸ் சார். ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுதா? சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ ஒரு டேபிள் அப்படின்ற ஒரு டேக்குக்குள்ள நம்மளுக்கு அந்த என்டையர் டேபிளோட கண்டென்ட் எல்லாமே உள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க, நெக்ஸ்ட்டு இது வந்து சம்டைம்ஸ் இருக்கும், இருக்காது. இந்த நோடு டி பாடின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒன்று பார்ப்பீங்க. இது வந்து சில டேபிளில் இருக்கும், சில டேபிளில் இருக்காது. ஓகே, அது இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? டி பாடின்னு இருக்கும். அப்படியே போகலாம். ஒரு டேபிளுக்குள்ள டி பாடி இருக்கா? டி பாடி நம்மளுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுதா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்னு இருக்கும் கைஸ். டிஹெச். ஓகே, இது பாருங்க, டி பாடி டிஹெச் எல்லா டேபிள்லையும் இருக்காது. ஓகேவா? டி பாடி டிஹெச் எல்லா டேபிள்லையும் இருக்காது. சில டேபிளில் இருக்கலாம், சில டேபிளில் இல்லாமலும் இருக்கலாம். ஓகே, ஸோ டிஹெச் அப்படின்றது என்னன்னா டேபிள் ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஹெச் அப்படின்னா டேபிள் ஹெட்டர், இல்லை டேபிள் ஹெட்டிங். ஓகே, டேபிள் ஹெட்டர். இப்போ ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் எல்லா காலையும்க்கும் நம்ம ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்போம் இல்லையா? அதுதான் அந்த டேபிள் ஹெட்டர். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து டிஹெச். நான் உங்களுக்கு காட்டுறேன் இது டிஹெச். இப்போ இந்த டேபிளில் பாருங்க, இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப் டேபிள். ஸோ டேபிள் அப்படின்னா டேக்ல ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது. அதுக்கப்புறம் டி பாடி அப்படின்ற ஒரு டேக்ல ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஹெச் கிடையாது.
ஓகேவா? அதுவே இப்போ இந்த டேபிள்ல பாருங்க. கீழ இருக்கட்டுல, இந்த டேபிள்ல பாருங்க. ஸோ டேபிள் அப்படின்ற ஒரு டேக்ல ஸ்டார்ட் ஆகுது. உள்ள டிஹெச் இருக்கா? டிஹெச்னா டேபிள் ஹெட். டி ஹெட்ன்னு இருக்கும். Yes, sir. ஓகே. இப்போ நான் அது மவுஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த இடம் மட்டும் ஹைலைட் ஆகுதா? ஹெட்டிங் மட்டும் ஹைலைட் ஆகுதா? Yes, sir. ரைட்? ஓகே. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். அந்த டி பாடியும் டிஹெச்சும் வந்து சில டேபிள்ல இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். ஓகே. அதே மாதிரி இந்த ரோஸ் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே வந்து டிஆர் அப்படின்ற ஒரு டேக் உள்ள இருக்கும் கைஸ். இந்த ரோஸ் எல்லாமே டிஆர். டிஆர் அப்படின்னா டேபிள் ரோஸ்னு அர்த்தம். ஓகே. டிஆர் அப்படின்னா டேபிள் ரோஸ். ஒரு டேபிளோட ரோ, அதுதான் டிஆர். சரியா? டிஆர். ஒவ்வொரு ரோக்குள்ளேயும் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு டேட்டா இருக்கும் இல்லையா? அது வந்து டிடி அப்படின்ற ஒரு டேக்ல இருக்கும். டிடி. டிடி அப்படின்னா டேபிள் டேட்டான்னு அர்த்தம். இப்போ இதுக்குள்ள ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டேபிளோட டேட்டா. அப்போ டிடி. புரியுதா? நான் உங்களுக்கு காட்டுறேன். டாம்ல வந்து உங்களுக்கு நான் இது எல்லாமே ஓபன் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு டேபிளுக்கு உள்ளதான் உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஒரு டேபிள் பாடி இருக்கும், விச் இஸ் டி பாடி. ஒரு டி பாடிக்கு உள்ளதான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா டிஹெச் இருக்கும். ஒரு டிஹெச் அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஒரு டிஹெச், அதாவது டேபிள் ஹெட்டிங்க்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கும்னா டேபிள் ரோஸ் இருக்கும், விச் இஸ் டிஆர். அந்த டேபிள் ரோஸுக்கு உள்ளதான் நம்மளுக்கு என்ன இருக்கணும் டிடி இருக்கும், விச் இஸ் டேபிள் டேட்டாஸ். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள்குள்ள டி பாடி இருக்கும், டி பாடிக்குள்ள டிஹெச், அந்த டிஹெச்சுக்குள்ள வந்து ஒரு டிஆர் இருக்கும், டிஆருக்குள்ள தான் வந்து டேபிளோட டேட்டாஸ் இருக்கும். புரியுதா? Yes, இங்க sir. பாருங்க, ஒரு டேபிள் இருக்கு, டேபிளுக்குள்ள டி பாடி இருக்கு. இப்போ இந்த டிஆர் நான் ஓபன் பண்ணனா உள்ள டிஹெச் இருக்கா? Yes, sir. ஓகே. ஒரு டிஆர்னா டேபிள் ரோ, இது வந்து ஒரு ரோ ஆக்சுவலா. இந்த ரோக்குள்ள டேபிளோட ஹெட்டிங்ஸ் இருக்கு. ஓகே. இந்த டயகிராம் பாருங்க. ஒரு ரோக்கு உள்ள இது இது வந்து ஒரு ரோ இல்லையா? இது வந்து ஒரு ரோ, இது வந்து ஒரு ரோ. ரைட்? இந்த ரோக்கு உள்ள எனக்கு டிஹெச் இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஒரு ரோ, இந்த ரோக்குள்ள எனக்கு டேபிள் டேட்டாஸ் இருக்கு. கிளியர்? Okay, sir. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் தர பாருங்க. சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு எக்ஸல் யூஸ் பண்ணனா உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிடும். இது வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் இல்லையா? இது வந்து ஒரு எக்ஸல் ஃபைல். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், நேம் நம்பர் ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் வந்து ஒன்று கொடுக்குறேன். ஓகே. நேம் வந்து நம்ம சும்மா ஏபிசின்னு வச்சுப்போம், நம்பர் வந்து 1 2 3, ஆக்குபேஷன் வந்து XYZன்னு வச்சுப்போம். ஓகே. அதே மாதிரி வந்து டிஎஸ்சி 4 5 6, சும்மா வேற ஏதாவது பிஓஐ அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி சிவிபி 7 8 9, இது XYZன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து என்னது ஒரு டேபிள், ரைட்? இப்போ டேபிளோட ஹெட்டிங் வந்து எனக்கு எத்தனாவது ரோல இருக்கு? ஒரு ரோக்குள்ள தானே ஒரு ஹெட்டிங் இருக்கு. Yes, sir. ஓகே. அதுதான் சொல்ல வரேன் நான். ஒரு ரோக்கு உள்ளதான் ஹெட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா? ஒரு ரோக்குள்ள தான் டேட்டாஸ் இருக்கும், ரைட்? இப்போ இந்த எக்ஸல் ஃபைல்ல எனக்கு ஹெட்டிங் இருக்கு. ஹெட்டிங் பேருனா நேம் நம்பர் ஆக்குபேஷன். உள்ள இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு ரோல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே. ஏபிசின்றது ஒரு டேட்டா, 1 2 3ன்றது ஒரு டேட்டா, XYZன்றது டேட்டா. இது எல்லாமே ஒரு டேட்டா. ஓகே. டேபிளோட டேட்டாஸ். புரியுதா? Okay, sir. கிளியரா புரிஞ்சுதா டேபிள் எப்படி பார்க்கணுன்ட்டு? Yes, sir. இதுல வந்து இந்த டி பாடி டிஹெச் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகே. சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7
மொத்தம் 7 ரோ இருக்கு இல்லையா நம்மளுக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள எனக்கு டிஹெச்னு இருக்கு. சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஹெட்டிங்கே வந்து டிடின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த டிடின்னு இருக்கா, இந்த ஹெட்டிங்கே இந்த டேபிள் ஹெட்டிங்கே வந்து டிடின்னு கொடுத்துருப்பாங்க சம்டைம்ஸ். ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா, அதான் அதுக்கு தான் நான் சொன்னேன் டி பாடி டிஹெச்சும் வந்து இருக்கலாம், இல்லாமலேயும் ஒரு டேபிள் இருக்கலாம்னு சொன்னேன் நான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டாட்டிக் டேபிளை ஆக்சஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் நம்ம இந்த ஸ்டாட்டிக் டேபிளை ஆக்சஸ் பண்ணுறது எப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம டைனமிக் டேபிள் நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு டேபிள் இருக்குது பாருங்கள், பேஜினேஷன் டேபிள் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது. இது வந்து என்ன விஷயம்னா, பேஜினேஷன்னா ஒன்றும் கிடையாது கைஸ். இந்த மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ் போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ். இந்த பர்டிகுலர் எலமெண்ட் வந்து பேஜினேஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேஜினேஷன் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. இதை இதை சொல்கிறேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து இது பேர் தான் பேஜினேஷன். ஒரு டேபிளை நமக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ் போகக்கூடிய ஆப்ஷன் இருக்கிறதுனால இதை வந்து பேஜினேஷன் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க, பேஜினேஷன் வெப் டேபிள். ஓகே, ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு ஸ்டாட்டிக்காகவும் இருக்கலாம், டைனமிக்காகவும் இருக்கலாம். பட் ரெண்டு எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரியா, ஸோ நான் இது ரெண்டுத்து மட்டும் எடுப்பேன். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் வெப் டேபிள் வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வெப்பேஜில் ஒரே பேஜ் இது. இந்த பேஜில் ஒரே ஒரு டேபிள் இருக்கலாம், மல்டிபிள் டேபிள்ஸும் இருக்கலாம். இப்போ நம்மளோட வெப்பேஜில் மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் டேபிளை வந்து நான் என்ன பண்ணணும், ஒரு பர்டிகுலர் டேபிளை ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு எலமெண்ட்டை நான் ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு யூனிக்கான ஒரு எலமெண்ட் இருக்கான்னு நான் செக் பண்ணணும். எனக்கு வந்து நேம் இருக்கா புக் டேபிள் அப்படின்ட்டு, இதை எடுத்துக்கலாமா? எஸ் சார். ஓகே, எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், டேபிளோட ரோ கவுண்ட் வந்து நான் கெட் பண்ண போகிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் டேபிளோட டேட்டா கவுண்ட்டை வந்து நான் கெட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, டேபிளோட ரோஸை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் டேபிளோட டேட்டாவை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம டேபிள் ரோவை பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். சாரி, ரோ கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா, அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் அந்த டேபிளை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். டேபிளை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் டேபிளோட ரோக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணணும், ட்ராவல்ஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு எனக்கு எந்த டேபிள் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம எக்ஸ்பாத் எடுத்திருக்கோம். எனக்கு வந்து அந்த புக் டேபிள் தான் வேணும். ஸோ வந்து அந்த டேபிளை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இப்போ நான் அங்கேருந்து என்ன பண்ண போகிறேன்னா, டேபிளோட ரோ வந்து கேப்சர் பண்ண போகிறேன். எப்படி கேப்சர் பண்ணலாம், டிஆர் போட்டால் வந்துருமா, டேபிளோட ரோஸ் வந்துச்சா? எஸ் சார். இப்போ இந்த எக்ஸ்பாத் எடுத்துகிட்டு போயிட்டு பேஜ் டாட் லொக்கேட்டார் நம்ம எடுத்த எக்ஸ்பாத்து டாட் கவுண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த கவுண்ட்ன்ற மெத்தட் என்ன பண்ணுன்னா, அந்த பர்டிகுலர் எலமெண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கு மேட்ச் ஆகுதோ அந்த கவுண்ட்டை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கவுண்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணால் போதும், அந்த டேபிள் நம்ம எடுத்த இது இருக்கு இல்லையா லொக்கேட்டார், ஸோ அது நம்மளுக்கு எவ்வளோ மேட்சஸ் காட்டிச்சோ அவ்வளோ அந்த கவுண்ட் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சா? ஓகே,
ஸோ நம்ம எடுத்த எக்ஸ்பாத் மேட்சஸ் எவ்வளோ காட்டுது? 7 காட்டுது. ஸோ 7 கவுண்ட் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சா? எஸ் சார். ஓகே. ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேபிள் ரோ எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எப்படி வந்து டேபிளில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவோட கவுண்ட்டை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்றத சாரி டேபிள் டேட்டாஸ் டேபிள் டேட்டா கவுண்ட்டை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. சேம் எக்ஸ் பார்த்து தான் கூட என்ன ஆட் பண்ணிக்கோங்க, டிடின்றதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, எனக்கு ஒவ்வொரு டேட்டாவாக அதை ஹைலைட் பண்ணுதா? ஓகே. ஸோ இப்போ நான் எப்படி வந்து இதை பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு நான் டேபிளை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். டேபிள்லேருந்து நான் டேபிளோட ரோக்கு போகிறேன். டேபிள் ரோலேருந்து நான் டேபிளோட டேட்டாக்கு போகிறேன். புரியுதா? ஓகே சார். இந்த இந்த அப்ரோச்சில் போகிறேன். ஸோ நம்மளுக்கு மொத்தம் 24 மேட்சஸ் இருக்குது, 24 டேட்டாஸ் இருக்குது இந்த டேபிளில். இது வந்து டேபிளோட ஹெட்டிங். ஓகே. ஸோ பேஜ் டாட் லொகேட்டார் டாட் கவுண்ட். ஓகேவா? அந்த கவுண்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு 24 அப்படின்ற கவுண்ட் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இங்கே மேட்ச் ஆனதும் வந்து 24 தான் இல்லையா? ஓகே. ஸோ இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ரோ வைஸாக வந்து என்னோட டேட்டாஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஒரு ஒரு ரோவாக போயிட்டு என்னோட டேட்டாஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி இந்த ரோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ரோவாக போயிட்டு என்னோட டேட்டாஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த லொக்கேட்டர் எடுத்துகிட்டு பேஜ் டாட் லொக்கேட்டார் அந்த லொக்கேட்டரை கொடுங்க ஃபஸ்ட்டு. கொடுத்துட்டு ஆல் டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஆல் டெக்ஸ்ட் கண்டென்ட். இந்த ஆல் டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்ற மெத்தட் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஒரு ஒரு எக்ஸ்பாத்தோ ஏதோ ஒன்று எடுத்திருக்கீங்க, ஏதோ செலக்டர் வந்து எடுத்திருக்கீங்க, அது வந்து மல்டிபிள் மேட்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஆல் டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணுவீங்க. இப்போது டெக்ஸ்ட் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இன்னர் டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், 2 மெத்தட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஒரு பேஜ்லேருந்து டெக்ஸ்ட்டை கெட் பண்ணுறதுக்கு. அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா, நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுச்சு இல்லையா? இப்போ இந்த ஆல் டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்றது வந்து மல்டிபிள் எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இது கொடுக்கக்கூடிய வேல்யூ எப்படி கொடுக்கும்னா, நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கில் வந்து கொடுக்கும். புரியுதா? கிளியர்? ஓகே. எஸ் சார். ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை கொடுக்கும். அப்போ வந்து இப்போ அது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி வந்து பிரிண்ட் பண்ண முடியும்? ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாமா ஈஸியாக? ஒரு ஃபார் லூப்போ ஒரு ஃபார் ஈச் லூப்போ கொடுத்து. ஸோ இது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே வந்து இந்த டேபிள் ரோன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டோர் ஆகக்கூடிய வேல்யூலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூவை இங்கே அனுப்புகிறோம், அதை பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்த வேல்யூ அனுப்புகிறோம், அதை பிரிண்ட் பண்ணுறோம். புரியுதா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு எல்லா வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கா நம்மளுக்கு.
Yes, sir. ஃபர்ஸ்ட் ரோ பிரிண்ட் ஆயிருக்கா? புக் நேம், ஆதர், சப்ஜெக்ட், ப்ரைஸ். எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோ. ஓகே. செகண்ட் ரோ பாருங்க, லேர்ன் செலினியம், அமித் செலினியம் 300 இது இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா ரோவும் பிரிண்ட் ஆயிருக்கா? எஸ் சார். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டேட்டாஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரோவாக பிரிண்ட் பண்ணோம். இப்போ நம்ம டேட்டாவை பிரிண்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு டேபிளை கண்டுபிடிச்சிட்டிங்க, டேபிள்லேருந்து ரோவை கண்டுபிடிச்சிட்டிங்க, ரோலேருந்து டேட்டாவை கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ டிடி. இப்போ இந்த செலக்டாரை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுங்க, இதை கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். உங்களுக்கு டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை இப்போ பிரிண்ட் பண்ணணும் நம்மளுக்கு. நீங்கள் வேறு அப்ரோச் கூட போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் இங்கே டெக்ஸ்ட் எடுக்கிறதுக்கு பதில் இங்கே வந்து கவுண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இது எத்தனை லொக்கேட்டாருக்கு மேட்ச் ஆகுதோ அந்த கவுண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஃபார் லூப் கொடுக்கலாம், இண்டெக்ஸ் பேஸ்டு ஃபார் லூப்பு. அதில் வந்து அந்த கவுண்ட் வந்து நீங்கள் கண்டிஷனாக கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு வேல்யூவாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு வேல்யூக்கும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அது நான் போக மாட்டேங்குது. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து ஒவ்வொரு டேட்டாவாக பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆனது லேர்ன் செலினியம் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. எர்லியர் வந்து நம்ம ரோ ஆக்சஸ் பண்ணோம், அதனால நம்மளுக்கு இந்த புக் நேம் எல்லாம் வந்துச்சு. பிகாஸ் இந்த புக் நேம், இந்த ஆத்தர், இந்த சப்ஜெக்ட் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு டிடி அப்படின்ற டேக்ல கிடையாது, டிஹெச் அப்படின்ற டேக்ல இருக்கு. புரியுதா? Okay, sir. ஓகே. இப்போ இந்த டிஹெச் டேக்கை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ரோக்குள்ளே போயிட்டு டிடிக்கு பதிலாக டிஹெச். இப்போ எனக்கு பாருங்கள் அந்த ஹெட்டிங் மட்டும் ஹைலைட் ஆகும். ஓகே. அப்போ நான் இங்கேருந்து பிரிண்ட் பண்ணணும்னா ஒன்றும் பண்ண வேணாம், சிம்பிளாக போயிட்டு இந்த இடத்துல லொக்கேட்டரை மாற்றினோன்னா போதும். ஓகே. எனக்கு டேபிளோட ஹெட்டிங் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிடும். சரியா? ஸோ அப்போ ஒரு டேபிள்லேருந்து எப்படி ஒரு ரோவோட கவுண்ட்டு கெட் பண்ணணும், ஒரு டேட்டா கவுண்ட் எப்படி நான் கெட் பண்ணணும், டேபிளோட ஹெட்டிங் மட்டும் நான் எப்படி பிரிண்ட் பண்ணணும், டேபிளில் இருக்கக்கூடிய ரோவை மட்டும் நான் எப்படி பிரிண்ட் பண்ணணும், டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எப்படி தனியாக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே. இப்போது எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ மட்டும் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னென்னா இந்த டேபிளில் வந்து எனக்கு மாஸ்டர் இன் செலினியம் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் வந்தால் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு, மீதி எதுவுமே எனக்கு பிரிண்ட் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நம்மளால் அந்த சினாரியோவை அச்சீவ் பண்ண முடியும்? எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்தால் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும், மீதி எதுவுமே வந்து எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகக்கூடாது. என்ன பண்ணலாம்? Sir, equals method use பண்ணலாம் if condition. கண்டிஷன் கொடுத்து ஈக்குவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணோம் Equals. அப்படின்னா நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் இல்லையா? Yes, sir. ஸோ இப்போ எக்ஸ் டாட் ஈக்குவல்ஸ் அந்த வேல்யூ, இந்த வேல்யூ வந்தால் மட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த எக்ஸ் வேரியபிளை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்? ஃபஸ்ட்டு இந்த லேர்ன் செலினியம் அப்படின்றது நம்மளுக்கு இங்கேருந்து இங்கே வரும், எக்ஸுன்ற வேரியபிளில் செக் பண்ணோம் கண்டிஷன். எக்ஸில் வந்து மாஸ்டர் இன் செலினியம் அப்படின்ற வேர்ட் இருக்கான்னு செக் பண்ணோம். இல்லைனா இந்த கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது, எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்ணணும். எப்போ எனக்கு இந்த வேர்டு வருதோ எனக்கு வந்து அப்போ என்ன நடக்கும்னா இந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்குள்ளே வந்து அதை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா நான் பிரேக் பண்ண சொல்கிறேன். இதுக்கு மேலே லூப் வந்து ரன் பண்ண வேணாம். ஒன்ஸ் அந்த வேல்யூ வந்து மாஸ்டர் இன் செலினியம் அப்படின்ற வேல்யூ எனக்கு வந்த உடனே பிரிண்ட் பண்ணிட்டு லூப்பை பிரேக் பண்ண சொல்லிடுறேன். ஓகே. ஸோ நம்மளுக்கு மாஸ்டர் இன் செலினியம் அப்படின்றத இது பிரிண்ட் பண்ணிடுச்சு, மற்றது எதுவுமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகலை. புரியுதா? Okay, sir. ஓகே. ஸோ நம்மளுக்கு லூப் பிரேக் ஆகிடுச்சு, ஸ்டில் ஏன் வந்து நம்மளுக்கு இந்த பட்டன் ரெட்லேயே இருக்குன்னா
இது செலினியம் இல்ல, இது பிளேரைட். அந்த கிளையண்ட் டு அந்த சர்வர் கனெக்ஷன் இன்னும் ஆன்லயே இருக்கு. ஓகே. செலினியம்னா நம்மளுக்கு அந்த த்ரெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். பட் பிளேரைட்ல அப்படி க்ளோஸ் ஆகாதுல்ல. அதனால தான் நம்மளுக்கு அப்படியே ரெட் கலர்லயே இருக்கு. சரியா? இப்போ எனக்கு மாஸ்டர் இன் செலினியம் இந்த வேர்டு வந்தாலும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். எனக்கு வந்து மாஸ்டர் இன் ஜேஎஸ் இந்த வேர்டு வந்தாலும் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்ப என்ன கொடுக்கலாம் இந்த இடத்துல? இங்க சார் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்க. நைஸ். ஆர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி அடுத்தடுத்த கண்டிஷன் கூட நம்ம வந்து ஈஸியா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? எஸ் சார். ஓகே. ஸோ ரன் பண்ணா இது பிரிண்ட் ஆகும். பட் நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணல. அடுத்தது போயிடலாம். ஓகே. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைனமிக் வெப் டேபிள். ஓகே. டைனமிக் வெப் டேபிள். டைனமிக் வெப் டேபிள் என்ன சேலஞ்சு நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா விஷயம் இதுல பண்ண முடியும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பண்ண முடியும். இப்போ டேபிளோட ரோ மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணணுமா? பிரிண்ட் பண்ண முடியும். டேபிள் இருக்க டேட்டாஸ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணுமா? பிரிண்ட் பண்ண முடியும். டேபிள் இருக்கக்கூடிய ஹெட்டர்ஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ணணுமா? பிரிண்ட் பண்ண முடியும். பட் இங்க என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இங்க பாருங்களேன். ஸ்டாட்டிக் வெப் டேபிள் வாங்க திரும்ப. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? ரோவோட கவுண்ட்டை கெட் பண்ணோம். டைனமிக் வெப் டேபிளையும் அதே அப்ரோச் தான். ஓகே. காலிம் கவுண்ட் சாரி டேபிள் டேட்டாஸோட கவுண்ட்டை கெட் பண்ணோம் ஸ்டாட்டிக் வெப் டேபிளில். டைனமிக் வெப் டேபிளையும் அதே அப்ரோச் தான். ஸ்டாட்டிக் வெப் டேபிள் எப்படி நம்ம ரோவை பிரிண்ட் பண்ணுவோம், டைனமிக் வெப் டேபிளுக்கும் அதே அப்ரோச் தான். ஸ்டாட்டிக் வெப் டேபிள் எப்படி நான் வந்து டேபிள் டேட்டாஸை மட்டும் பிரிண்ட் பண்ணோம், டைனமிக் வெப் டேபிளையும் அதே அப்ரோச் தான். ஒரு சர்டைன் டெக்ஸ்ட் வந்தால் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ண நம்ம ஒரு கண்டிஷனோட கொடுத்தோம் இல்லையா? ஸோ ஸ்டாட்டிக் வெப் டேபிளுக்கும் ஒரே அப்ரோச் தான், டைனாமிக் வெப் டேபிளுக்கும் ஒரே அப்ரோச் தான். எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இங்கே என்ன ஒரு சேலஞ்சான விஷயம் வரும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஸ்டாட்டிக் வெப் டேபிள் இருக்கு இல்லையா? ஸ்டாட்டிக் வெப் டேபிளில் எனக்கு இந்த 300 அப்படின்றது வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகே. 300 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். பட் 300 அப்படின்ற வேல்யூ எனக்கு லேர்ன் செலினியம் அப்படின்ற ஒரு அந்த புக் நேமுக்கும் எனக்கு வந்து ப்ரைஸ் 300 தான். லேர்ன் ஜேஎஸ் அப்படின்ற ஒரு புக்கோட ப்ரைஸுக்கும் என்னோட வேல்யூ வந்து என்னது, ப்ரைஸ் வந்து 300 தான். எனக்கு வந்து எந்த 300 பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, லேர்ன் ஜேஎஸோட ப்ரைஸ் 300 அப்படின்றத எனக்கு பிரிண்ட் பண்ணணும். புரியுதா? இப்போ என்ன பண்ணா வந்து எனக்கு லேர்ன் ஜேஎஸோட 300 பிரிண்ட் ஆகும். இல்லைனா வந்து இங்கே ஆத்தர் பேர் இருக்குது, இங்கே முகேஷ்னு ஒரு பேர் இருக்குது, இங்கேயும் முகேஷ்னு இருக்குது. எனக்கு லேர்ன் செலினியம் சாரி லேர்ன் ஜாவாலையும் எனக்கு முகேஷ் அப்படின்ற பேர் இருக்குது. மாஸ்டர் இன் செலினியம்லையும் எனக்கு முகேஷ் அப்படின்ற பேர் இருக்குது. எனக்கு வந்து முகேஷ் அப்படின்ற பேர் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். அது வந்து இந்த ரோல இருக்கக்கூடிய பேர் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, ஒரே சொல்யூஷன் சிம்பிளாக சொல்லித்தரேன். எக்ஸ்பாத் ஆக்சஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக இதை அச்சீவ் பண்ண முடியும். எக்ஸ்பாத் ஆக்சஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும். எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 300 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த 300 சின்னருக்கு வருவோம். ஸ்ட்ரைட்டாக போங்க. இப்போ எனக்கு லேர்ன் ஜேஎஸோட 300 தான் எனக்கு வேணும் இல்லையா? இங்கே இருக்குது லேர்ன் ஜேஎஸ். ஸோ இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு டிடி டெக்ஸ்ட் ஈக்குவல் டு லேர்ன் ஜேஎஸ் போட்டிங்களா? இது எல்லாமே அதோட சிபிலிங் தானே? எஸ் சார். ஓகே. ஃபாலோயிங் sibling டிடி. டிடியில் நம்மளுக்கு எங்கே வேல்யூ வந்து 300 வருதோ அதை வந்து கேப்சர் பண்ணால் போதும். இப்போ இந்த இடத்துல தான் வருது. இது லேர்ன் ஜேஎஸோட ஃபாலோயிங் சிப்ளிங் தான் இந்த டிடி எல்லாமே. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு 300 இருக்கு இல்லையா? ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்காது, ரைட்? ஸோ நான் அப்படியே வந்து டெக்ஸ்ட் ஈக்குவல் டு 300 கொடுத்தா போதும். இப்போ பாருங்கள் எனக்கு எந்த 300 எனக்கு மேட்ச் ஆகுது? லேர்ன் ஜேஎஸோட 300 தானே எனக்கு மேட்ச் ஆகுது. இப்போ நான் கொடுத்து ரன் பண்ணேன்னா எனக்கு அந்த 300 தான் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்க போகுது இல்லையா?
அதே மாதிரி இப்போ நான் முகேஷ்ன்னு சொன்னேன். இந்த முகேஷ்ன்ற வேர்டை நான் பிரிண்ட் பண்ணணும். மாஸ்டர் இன் செலினியமில் இருக்கக்கூடிய முகேஷ்ன்ற வேர்டை தான் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன். இப்போ அதுக்கும் அதே அப்ரோச் தானே. டேபிள் டேட்டா போங்க, மாஸ்டர் இன் செலினியம் அந்த வேல்யூ ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணுங்க. அதோட ஃபாலோயிங் டிடியில் நம்மளுக்கு முகேஷ் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கணும், ரைட்? ஸோ நம்மளுக்கு இப்போ எந்த முகேஷ் மட்டும் ஹைலைட் ஆகுது? மாஸ்டர் இன் செலினியம் அந்த முகேஷ் மட்டும்தான் ஹைலைட் ஆகுது. இப்போ Yes, sir. ஸ்டாட்டிக் வெப் டேபிளில் இது எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல. ஸ்ட்ரைட்டாக போகிறோம், அந்த ரோலை வந்து ஒரு எலமெண்ட்டை கேப்சர் பண்ணுறோம். அங்கேருந்து வந்து ஃபாலோயிங் சிப்ளிங்னா சாரி, நம்மளோட டார்கெட்டட் வேல்யூ அதுக்கு அடுத்தது வரும்னா ஃபாலோயிங் சிப்ளிங் போடுறோம். இல்லை அது நம்ம டார்கெட்டட் வேல்யூ வந்து நம்ம எடுத்த நோடுக்கு மேலே இருந்துச்சுன்னா ப்ரிசிடிங் சிப்ளிங் போட்டிருப்போம் இல்லையா. ஃபாலோயிங் சிப்ளிங் ப்ரிசிடிங் சிப்ளிங் போட்டு நம்ம வேல்யூ வந்து எடுத்திருப்போம். அந்த விஷயம் இங்கே கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஓகே, இப்போ என்னோட இது பாருங்க, குரோமோட மெமரி வந்து நான் கண்டுபிடிக்கணும். குரோமோட மெமரி வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நான் ஸ்ட்ரைட்டாக போகலாம். இங்கே பாருங்கள், குரோம் டிடி. இப்போ பாருங்கள், அங்கே பண்ணால் அதே விஷயத்தை தான் இங்கேயும் பண்ணுறேன். கேஸ் இதுக்கு முன்னாடி பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? ஓகே, ஸோ டிடி டெக்ஸ்ட் ஈக்குவல் டு குரோம் கொடுத்துட்டேன். குரோமோட மெமரி இதை கண்டுபிடிக்கணும் நான். ஓகேவா, இப்போ குரோம்ன்றது எனக்கு இங்கே இருக்குது. இதோட ஃபாலோயிங் சிப்ளிங் தான் எனக்கு அந்த மெமரி இருக்குது. 72.8 MBன்னு இருக்குது பாருங்கள் வேல்யூ. நான் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அந்த வேல்யூ எடுத்துகிட்டு ஃபாலோயிங் சிப்ளிங் அப்படின்னு நான் கொடுத்துட்டு டிடி டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அந்த வேல்யூ நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் எப்போ ரன் பண்ணாலும் எனக்கு குரோமோட மெமரி அதுதானே எனக்கு பிரிண்ட் ஆகணும். இப்போ இந்த எக்ஸ்பாத் அப்படியே இங்கே இருக்கட்டும், நான் பேஜை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எக்ஸ்பாத் இன்னும் அங்கேயே தான் இருக்குது, நம்ம எடுத்த எக்ஸ்பாத். இப்போ நம்மளுக்கு மேட்ச் ஆகலை பாருங்க. நான் ஒரு ரீஃப்ரெஷுக்கு முன்னாடி குரோமோட மெமரி வந்து 72.8 MB. ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் குரோமோட மெமரி என்ன ஆயிடுச்சு, 63.1 MBயாக மாறிடுச்சு. இதுதான் இங்கே வந்து ட்ரிக்கி ஒரு டைனமிக் வெப் டேபிளில். புரியுதா? Yes. இப்போ Okay, sir. இதுதான் நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ஸ் தான் மாறுதே தவிர நம்மளுக்கு அந்த எம்பின்றது நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இல்லையா. ஒரு டைனமிக் வெப் டேபிளில் இந்த மாதிரி சினாரியோவில் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், யூனிக்காக என்ன வந்து எலமெண்ட் இருக்குது, யூனிக்காக ஏதாவது டெக்ஸ்ட் இருக்கா, யூனிக்காக வந்து வேறு ஏதாவது ஆட்ரிபியூட் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு குரோம் அப்படின்ற ப்ரௌசரோட மெமரி தான் எனக்கு வேணும். இந்த நம்பர்ஸ் தான் எனக்கு மாறுதே தவிர இந்த எம்பி அப்படின்றது வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்கு. Yes, sir. ஓகே, அப்போ நான் இங்கே கண்டெய்ன்ஸ் டெக்ஸ்ட் போட்டு எம்பின்னு கொடுத்தா எனக்கு வருமா? Sir. இதுக்கு தான் எக்ஸ்பாத் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு. கண்டெய்ன்ஸ் டெக்ஸ்ட் எம்பின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஹைலைட் ஆகுதா? Yes, sir. ஆனால் என்னோட மேட்சஸ் பாருங்க எவ்வளோ காட்டுது எனக்கு. 1 of 2 Oh, sir. மேட்சஸ் காட்டுது. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கேயும் எம்பின்னு இருக்கு, இங்கேயும் எம்பின்னு இருக்கா. Yes, sir. Yes, sir. அதுதான் இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் அங்கே காட்டு, செகண்ட் மேட்ச் இங்கே காட்டுது. அது மட்டும் மாற்றி மாற்றி இருக்கா. எனக்கு தேவை மெமரி, எனக்கு வந்து இந்த டிஸ்க் தேவையில்ல, எனக்கு மெமரி வேல்யூ தான் வேணும். இப்போ இந்த சுச்சுவேஷனில் தான் வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் யோசிக்கணும். என்ன அப்படின்னா, ஒன்று இந்த எக்ஸ்பாத்தை நான் வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ்பாத்தையே நான் வச்சுக்கிட்டு என்னால் வந்து இப்போ குரோமோட மெமரி வந்து என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா என்னோட எக்ஸ்பாத் நான் எடுத்திருக்கலையே எக்ஸ்பாத் செலக்டர், இதிலே வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி என்னால் யூனிக்கான வேல்யூ எடுக்க முடியும்.
ஓகே, 2 அப்ரோச்சுமே ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது நம்ம பார்த்துருவோம். நான் என்ன பண்ணுறேன், கண்டெய்ன்ஸ் டெக்ஸ்ட் எம்பின்னு போட்டேன். ஓகே, குரோமோட சிப்ளிங் தான். இந்த எம்பின்னு இருக்கு, இங்கேயும் எம்பின்னு இருக்கு. மேட்ச் ஆகணும், இது 2 தான் எனக்கு மேட்ச் ஆகணும். ஓகேவா? இப்போ இந்த எம்பி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் எம் சாரி மெமரியோட வேல்யூ வந்து வெறும் எம்பின்னு இருக்கு. டிஸ்கோட வேல்யூ வந்து எம்பி ஸ்லாஷ் எஸ்ன்னு இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க, பேஜ் டாட் லொகேட்டார் எடுத்துட்டேன்னா இப்போ இதுலேருந்து 2 மேட்ச் காட்டுது இல்லையா எனக்கு, ஆல் டெக்ஸ்ட் கண்டென்ட் இதை எடுத்துடுறேன். இது வந்து எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இங்கே அதே அப்ரோச் தான். இங்கே ஒரு ஃபார் ஈச் லூப் ஒன்று கொடுத்து ஸ்ட்ரிங் ஆஃப் எக்ஸ் அந்த ஜஸ்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் if x, ஓகே, எக்ஸ்ன்றது ஸ்ட்ரிங்கோட வேரியபிள். இஃப் எக்ஸில் வரக்கூடிய வேல்யூ இஃப் இட் இஸ் ends with வெறும் எம்பி அப்படின்னா இப்போ அந்த வேல்யூ மட்டும் நான் பிரிண்ட் பண்ண சொல்லலாமா? Yes, sir. ஏன்னா வந்து நம்மளுக்கு 2 மேட்ச் காட்டுது. ஒன்று வந்து வெறும் எம்பின்னு அப்படின்னு இருக்கு, இன்னொன்று வந்து எப்படி இருக்கு, எம்பி ஸ்லாஷ் எஸ்ன்னு இருக்கு. அப்போ ends with அப்படின்றது வந்து நம்மளுக்கு எப்படி எக்ஸாக்ட் மேட்ச் எது இருக்கோ அதுக்கு தான் நம்மளுக்கு இதாகும், ஒர்க் Yes, ஆகும், ஐ sir. மீன் மேட்ச் ஆகும். ஸோ இப்போ அது மட்டும் வந்தால் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகே, ரன் பண்ணுறேன். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க, 49.4 MB. போய் பார்ப்போமா குரோமோடது, குரோமோட மெமரி வந்து 49.4 MB தான் இருக்கான்னு செக் பண்ணுவோமா? டைனமிக் வெப் டேபிள் குரோமோட மெமரி எவ்வளோ இருக்கு, 49.4 MB இருக்கா? Yes, sir. ரைட். ஸோ இப்படியும் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, இல்லை அப்படின்னா செகண்ட் அப்ரோச் பாருங்க. இது வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். உங்களால் எக்ஸ்பாத்தில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு கைஸ். ஓகே, இங்க பாருங்க, அண்ட் not contains text mb slash s. இப்போ பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ நான் இந்த எக்ஸ்பாத் எடுக்கும்போது எனக்கு 2 மேட்ச் காட்டுச்சு இல்லையா, எனக்கு இதுவும் ஹைலைட் பண்ணிச்சு, இதுவும் ஹைலைட் பண்ணிச்சு. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ்பாத்தில் அண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு அண்ட் நாட் இதை வந்து இது வந்து இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். எம்பி ஸ்லாஷ் எஸ் இருந்துச்சுன்னா எனக்கு அவாய்ட் பண்ணிவிடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இப்போ பாருங்கள், எனக்கு 1 மேட்ச் மட்டும்தான் இருக்கா, தெரியுதா உங்களுக்கு? Yes, sir. ஓகே, இது இன்னும் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, வேலை ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு முடிச்சு கொடுக்கும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ டேரெக்டாக வந்து இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ டேரெக்டாக வந்து பேஜ் டாட் லொகேட்டார் அது வேல்யூவை கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக டெக்ஸ்டிங் இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணால் போதும் எனக்கு. கிளியரா? ஓகே, Yes, sir. ஸோ ரெண்டுமே தப்பு கிடையாது. இது யூஸ் பண்ணும்போது ஒரு லைனை வந்து நம்ம இன்னும் கம்மி பண்ணுறோம், ஆப்டிமைஸ் பண்ணுறோம். ஒரு கண்டிஷன் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ வந்து சப்போஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு எல்லாம் இப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னா அதோட மெமரி வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும், ஃபயர் ஃபாக்ஸ்னா அதோட மெமரி எனக்கு பிரிண்ட் பண்ணணும், குரோம்னா அதோட மெமரி எனக்கு பிரிண்ட் பண்ணணும், சிஸ்டம்னா அதோட மெமரி எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க.
ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுங்க, குரோமுக்கு பதில் அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரோட மெமரி காட்டுதா? எஸ் சார். ஃபயர்ஃபாக்ஸோட மெமரி மட்டும் வேணும்னா ஃபயர்ஃபாக்ஸோட மெமரி. ஓகே, இப்போ ஸ்கிரிப்டில் வந்து நாலுத்தையுமே பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? இந்த வேல்யூஸ் எல்லாம் ஒரு அரேயில் கொடுத்துடலாமா? இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரு, ஃபயர்ஃபாக்ஸு, குரோமு, சிஸ்டம், இதெல்லாம் வேல்யூஸை வந்து அரேயில் கொடுத்துட்டு அந்த அரேவை வந்து ஒரு லூப் மூலிமா ஒவ்வொரு ஒவ்வொரு வேல்யூவாக இங்கே வந்து நம்ம வர வச்சு அதை பிரிண்ட் பண்ணலாம்ல. இந்த மாதிரி சொல்கிறேன். ஸ்ட்ரிங் ஆஃப் நான் ஜஸ்ட் ப்ரௌசர் நேம்னு வச்சுக்கிறேன். ஓகே, ப்ரௌசர் நேம்னு கொடுத்துட்டு ஒரு அரே வந்து ஒன்று டிக்ளேர் பண்ணி, இப்போ இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு அரே இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், நெக்ஸ்ட்டு வந்து ஃபயர்ஃபாக்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து குரோம், நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு அரேயில் கொடுத்துட்டு, ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு அரேயில் கொடுத்துட்டு ஒரு லூப் ஒன்று கொடுக்கலாம்ல, எதர் ஃபார் லூப் ஆர் ஃபார் ஈச் லூப். ஓகே, string of name is to browser name, இது தூக்கி இங்கே போட்டு இங்கே பாருங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ இங்கே வருமா? நேமுன்னு. இந்த நேமை வந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல கன்கார்டினேட் பண்ண போகிறோம். புரியுதா கைஸ்? கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு நேம் என்ன வரும்? இந்த இடத்துல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வரும். ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இந்த எக்ஸ்பாத் வந்து நம்மளுக்கு அதோட எம்பியை மேட்ச் பண்ணோம், அந்த மெமரியை அதோட டெக்ஸ்ட் கண்டென்ட் எடுக்கும், பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்த ஐட்ரேஷனில் என்ன ஆகும்? ப்ரௌசர் நேம்ன்ற வேரியபிள் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் வரும், ஃபயர்ஃபாக்ஸ் இங்கே வரும், அது வந்து இங்கே வரும், அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது குரோம் வரும், குரோமோட அந்த மெமரி எவ்வளோ அதை பிரிண்ட் பண்ணோம். அடுத்து சிஸ்டம் வரும், சிஸ்டமோட மெமரி என்னவோ அதை பிரிண்ட் பண்ணோம். புரியுதா? எஸ் சார். ஓகே, ஜஸ்ட் நம்ம கன்கார்டினேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, ரன் பண்ணலாமா? ஸோ நம்மளுக்கு எல்லா வேலையும் பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. நம்மளுக்கு எல்லா வேலையும் பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான் வந்திருக்கும் இதுக்குள்ள. ஓகே, இப்போ அதோட மெமரி வந்து 75.5 பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்திருக்கும், அதோட மெமரி வந்து 75.5 MB. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம்? ஃபயர்ஃபாக்ஸை பாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபயர்ஃபாக்ஸோட மெமரி வந்து நமக்கு 83.6 MBன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபயர்ஃபாக்ஸோட மெமரி வந்து 83.6 MB. சரியா? நெக்ஸ்ட்டு என்ன பாஸ் பண்ணுறோம்? குரோம் பாஸ் பண்ணுறோம். ஸோ குரோமோட மெமரி வந்து 37.6 MB. 37.6 MB. நெக்ஸ்ட்டு சிஸ்டம் தான் பாஸ் பண்ணுறோம். சிஸ்டமோட மெமரி வந்து எவ்வளோ? 46.4 MB. 46.4 MB. கிளியர்? எஸ் சார். ஓகே, இது மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து வேறு ஏதாவது கேட்டால் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிபியோட வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்களேன், கண்டெய்ன்ஸ் டெக்ஸ்ட் பார்த்து பர்சன்டைல் சிம்பிள் போட்டால் போதும், உங்களுக்கு சிபியூ வேல்யூ மட்டும் வந்துட்டே இருக்கும். ஆமாம் தானே? எஸ் சார். சப்போஸ் வந்து இந்த வேல்யூ கேட்குறாங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு MB/Sன்னு கொடுத்தா போதும், இந்த நாட் எல்லாம் நீங்கள் போட வேணாம் இல்லையா?
சப்போஸ் எம்பிபிஎஸ் கேட்குறாங்கன்னா கண்டைன்ஸ் டெக்ஸ்ட் எம்பிபிஎஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போதும் இல்லையா? இது நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி சப்போஸ் வந்து இப்போ ஃபயர்ஃபாக்ஸோட குரோம் வேல்யூ கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுவேன்? ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கண்டைன்ஸ் டெக்ஸ்ட்டில் இதை போட்டுருவேன். ஓகே. சப்போஸ் வந்து இப்போ வந்து எம்பிபிஎஸ் கேட்குறாங்க, சாரி MB/S கேட்குறாங்க, விச் மீன்ஸ் டிஸ்கோட MB. இது கொடுத்தீங்கன்னா போதும். ஏன் ஏன் வந்து இப்போ நம்மளுக்கு 1/1 மேட்ச் தான் எல்லாம் யூனிக்காக இருக்கு இல்லையா? நம்ம MB போடும்போது இங்கே ஒரு MB இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஸ்கிரிப்ட்லேயும் ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்படி இல்லாதப்போ நீங்கள் சிம்பிளாக வந்து இப்படி கொடுத்துட்டு போயிடலாம். ஓகே, கிளியர்? ஓகே சார். ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஜினேஷன். கைஸ், பேஜினேஷன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். நீங்கள் பாருங்கள், இந்த டேபிள் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகுது இல்லையா? இப்போது இந்த டேபிள் பார்த்து பாருங்கள், டேபிள் TH இங்கே இருக்குது பாருங்கள், TH TR இந்த மாதிரிலாம் கூட இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த டேபிள் பாடி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ரோவும் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த UL அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜினேஷன். இப்போ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு லிஸ்ட் இருக்கும், அது ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த பேஜினேஷன் வந்து சிம்பிள் வந்து காட்டும். நீங்கள் எப்போ அடுத்த பேஜ் போகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அடுத்த டேபிள் ஓப்பன் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து பேஜினேஷன் வெப் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேபிளை கண்டுபிடிங்க. டேபிள் ஐடி வந்து ப்ராடக்ட் டேபிள்னு இருக்குது. ஓகே, ப்ராடக்ட் டேபிள்னு இருக்குது. சரியா? இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஆருக்கு போயிட்டு டிஆர்லேருந்து நம்ம டிடிக்கு போக போகிறோம். ஓகே, ஸோ டிஆர். ஸோ நம்மளுக்கு மொத்தம் 6 ரோஸ் இருக்குது பாருங்கள். ஓகேவா? மொத்தம் 6 ரோ தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ நான் செகண்ட் பேஜ் போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து திரும்ப எனக்கு 6 ரோ மேட்ச் பண்ணும். அதான் நான் ஒவ்வொரு பேஜ் போக போக தான் எனக்கு அந்த டேபிளை வந்து எனக்கு டாமில் வந்து ஷோ பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த பேஜ் வரீங்க, இந்த டேபிள் ரோஸை பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா பேஜ் டாட் லொக்கேட்டர் இதை கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ணுவீங்க. ஒன்ஸ் இது பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணுவீங்க. ஸோ அங்கே பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த பேஜ் கிளிக் பண்ணுவீங்க, அதை பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த பேஜ் கிளிக் பண்ணுவீங்க. ஓகே.